நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். நாடு முழுவதும் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் காய்ச்சல், சளி மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கானவை உட்பட 159 மருந்துகள் தரமற்றவை என்று மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தால் கண்டறியப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க, மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு. இவங்க புதிய மருந்துகளுக்கு அனுமதி வழங்குவது, மருந்துகளின் தரத்தை கண்காணிப்பது, தரமற்ற மருந்துகள், போலி மருந்துகள் புழக்கத்தில் இருந்தால் அது பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரேண்டமாக மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு போய் லெபார்டரியில் வைத்து அதை சோதனை பண்ணி பார்த்து அதன் முடிவுகளை வெளியிட்டு வராங்க. மத்திய மற்றும் மாநில ஆய்வகங்கள் இணைந்து சந்தையிலிருந்து மருந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்கிறாங்க. NSQ அப்படி ஆய்வு செய்யக்கூடிய மருந்துகளை கடைசியாக NSQ அப்படின்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க. NSQ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அதாவது அந்த குறிப்பிட்ட மருந்து தரமற்றது. நிர்ணயிக்கப்பட்ட தர சோதனைகளில் ஒரு சோதனை அல்லது அதற்கும் மேற்பட்ட சோதனைகளில் தோல்வி அடைந்தது அப்படின்னா அதை நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படின்னு வகைப்படுத்தி அது பற்றின அறிவிப்பை வெளியிடுறாங்க. சமீபத்திய ஆய்வு முடிவுகள் சொல்வது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடந்த மே மாதம் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. இதே போல் நாடு முழுவதும் மருந்துகளை சேகரித்து அவங்க ஆய்வு நடத்துனதில் மொத்தம் 159 மருந்து மாதிரிகளை ஆய்வு செஞ்சு இதையெல்லாம் தரமில்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதில் 46 மாதிரிகளை மத்திய ஆய்வகங்கள் கண்டுபிடிச்சது, 113 மருந்து மாதிரிகளை மாநில ஆய்வகங்கள் பரிசோதித்ததில் தெரிய வந்தது. அதாவது மத்திய அரசின் சார்பிலே நாடு முழுக்க ரேண்டமாக அவ்வப்போது சோதனை செஞ்சு மருந்து மாதிரிகளை சோதித்து முடிவுகளை கொடுக்குறாங்க. இதே போல் மாநில அரசின் தரப்பிலும் ஆய்வுகள் செய்யப்பட்டு அதன் முடிவுகளானது வெளியிடப்படுகின்றன. இந்த இதில் தான் இப்போ 150க்கும் அதிகமான போலி மருந்துகள், 150க்கும் அதிகமான மருந்துகள் தரமற்றவை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஒரு மருந்து போலி மருந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அசாமில் கண்டறியப்பட்டது. இப்போ இந்த பட்டியலில் அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இல்லாத மருந்துகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேராசிட்டமால், அமாக்சிலின், தைராக்சின், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மொத்தம் 159 வகையான மருந்துகளை அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்காக பொதுமக்கள் மத்தியில் மிக அதிகமாகவே புழக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக காய்ச்சல், சளி, ஹை பிபி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதனால் இதன் மீதான கவனம் அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 159 மருந்துகளின் பட்டியலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா cdsco.gov.in அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் மொத்தமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரமற்ற மருந்துகளின் முழு பட்டியலை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்கள் வீட்லேயும் தற்சமயத்தில் பெரியவங்க இருப்பாங்க, இல்லை நீங்களும் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகளை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்படி அந்த இணையதள பக்கத்தில் போனீங்கன்னா அந்த இணையதள பக்கத்தில் அந்த சம்பந்தப்பட்ட பேட்ச் நம்பர் எது, அதில் எப்போது அந்த மருந்தானது உற்பத்தி செய்யப்பட்டது, அதனுடைய காலாவதி தேதி என்ன அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். தயாரிப்பு நிறுவனம் பற்றிய விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் இது போன்ற மருந்துகள், மாத்திரைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்துவிட்டு உடனடியாக அதை பயன்படுத்தாமல் நீங்கள் தூக்கி எறியலாம். தற்போது நம்முடைய மருத்துவர் அனுஷா இணையறாங்க. மேடம் வணக்கம். இணைப்பு இருந்தமைக்கு நன்றி. மேடம், குறிப்பிட்ட பேட்ச் மட்டும்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒட்டுமொத்தமாவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மருந்துகளை மக்கள் புறக்கணிக்க கூடாது? நல்ல கேள்விங்க. ஆக்சுவலா ஒரு கம்பெனியோட ட்ரக்கை ப்ரொடியூஸுங்களை ஒரு பேட்ச் இல்லாட்டி லாட்னு சொல்லுவோம். அதோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. கண்டாமினேஷன் இருக்கா, இல்ல அதோட குறிப்பிட்ட எஃபெக்ட்ஸ் தரது அதை கரெக்டா ஸ்டாண்டர்டைஸ்டா கொடுக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேட்ச்ல ஃபால்ட் இருக்கிறதுனால அந்த என்டையர் ப்ராடக்டோ இல்ல அந்த என்டையர் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை குறை சொல்ல முடியாது. ஒரே ஒரு பேட்சை மட்டும்தான் செக் பண்ணி அந்த பேட்ச்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரீகால் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா அந்த பேட்ச்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை இனிமே யூஸ் பண்ண வேணான்ற ரீகால் பாலிசியை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சம்பந்தப்பட்ட மருந்துகளின் விவரங்களை அந்த இணைய பக்கத்தில் அவங்க அப்லோட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் காமன் பீப்புளுக்கோ இல்லை அந்த ஃபார்மசி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கோ எப்படி போய் சேரும் இந்த தகவல்? ஆமாம், இப்போ எப்படின்னா ஒரு நேஷனல் அண்ட் ஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இதுக்கான சர்க்குலர்ஸ், அலர்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அலர்ட்ஸ், சர்க்குலர்ஸை எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இந்த சர்க்குலர் மூலியமா, அலர்ட்ஸ் மூலியமா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல எங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெப்சைட்ஸ்ல இதை எல்லாத்தையுமே போடுவாங்க. ஆர்கனைஸ்டு வெப்சைட்ஸ், எல்லா ஹெல்த் வெப்சைட்லயும் இந்த இன்ஃபர்மேஷனை
சர்க்குலரா அலர்ட்ஸா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இது போகும். அது மட்டும் இல்லாம பிரஸ், மீடியா இந்த ரிப்போர்ட்ஸ் மூலியமாவும் சோசியல் மீடியா மூலியமாவும் இதுக்குரிய தகவலை கரெக்டா பரப்பிடுவாங்க. அந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், லோக்கல் ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃபீஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க. அவங்க மூலியமா இது எல்லாருக்கும் இந்த ரூல்ஸ் பரவிடும். இப்ப தரமற்ற மருந்துகளை உற்பத்தி செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இப்போ ஒரு ப்ராடக்டும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேட்சோ இல்ல ஒரு லாட் அந்த ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் அவங்கள எல்லாத்துக்குமே கரெக்டிவ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன் பார்க்க சொல்லுவாங்க. ரூட் காஸ் அனலைசஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு லெவல் ஆஃப் அந்த ப்ராப்ளமோட ரூட் காஸ் அது எதனால வந்ததுன்றது சில ரூல்ஸ் இருக்கு. எங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்ன்ற ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்ல அவங்கள ஒவ்வொரு ஆக்ஷனையும் செக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்டிவ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க. அது மூலியமா அந்த கண்டாமினேஷன் ப்ரூவ் ஆனாலோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ப்ரூவ் பண்ணாலோ அந்த பேட்சை ரீகால் பண்ண சொல்லுவாங்க. அதையும் மீறி அதனால மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டா அந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட பேன் பண்ண சொல்லலாம். அதோட மீறி லீகல் ஆக்ஷன் கூட அவங்க மேல எடுத்து ஃபர்தரா அவங்க ப்ரொடக்ஷனையும் பிளான் ஸ்டாப் பண்ணலாம், அவங்க லைசன்ஸையும் ஸ்டாப் பண்ணலாம். இப்ப இந்த பட்டியல வேற என்னென்ன மருந்துகள்லாம் இருக்குது? மக்கள் மத்தியிலே பரவலாக அதிகமாக புழக்கத்துல இருக்கக்கூடிய மருந்துகள் எது மேடம்? குறிப்பிட்டு சில சொல்ல முடியுமா? குழப்பத்துல பழக்கத்துல இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அமாக்சிசிலின், கிளாவுலானிக் ஆசிட் இந்த காம்பினேஷன்ல இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸை இப்ப நம்ம பரவலா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சில ஹைப்பர் டென்ஷன் ட்ரக் டெல்மிசார்டான் வித் ஒரு டயூரிட்டிக்கோட சேர்ந்து கொடுக்கிற ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், பல்மனரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன்ங்கிற கண்டிஷனுக்கு கொடுக்கிற ட்ரக், நீங்க சொன்ன மாதிரி பாராசிட்டமால் காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் நம்ம ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கிற இந்த ட்ரக்ஸோட சில பேட்சஸ் நான் சொன்ன மாதிரி என்டையர் பிராண்டே ப்ராப்ளம் இல்லை, சர்டன் பேட்சஸ். ஸோ அந்த பேட்சை மட்டும் அவங்க பார்மசிக்கு, ரீட்டைலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அவங்க மூலியமா இந்த பேட்சை மட்டும் ரீகால் பண்ணுவாங்க. இது எங்களுக்கு அலர்ட்ஸ் அந்த அசோசியேஷன், பார்மசூட்டிக்கல் அசோசியேஷன், பார்மகோபியா கம்பெனிலேருந்தே எங்களுக்கு இந்த அலர்ட்ஸ் வந்துடும். நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேரிலே மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு நாடு முழுவதும் மாதந்தோறும் இது தொடர்பான ஆய்வுகளை நடத்தி அந்த ஆய்வில் மார்க்கெட்டில் தரமற்ற மருந்துகள் புழக்கத்தில் இருந்ததுன்னா அதை கண்டுபிடித்து அகற்றுவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது சம்பந்தமான அந்த தரமற்ற மருந்துகளின் பட்டியலை CDSCO அப்படிங்கிற அந்த இணையதள பக்கத்தில் பதிவேற்றிருக்கிறாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பக்கத்தில் போய் 159 தரமற்ற மருந்துகளின் பட்டியல் இருக்கின்றது. அந்த தரமற்ற மருந்துகளின் பட்டியலை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மருந்துகள் ஏதேனும் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை பயன்படுத்தாமல் தூக்கி எறிவதே சிறந்தது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் NET JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம், உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.